ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சந்தோஷ் நாராயணன் மகளான தியா அவர்கள் சொன்ன ஒரு விஷயந்தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது. சந்தோஷ் நாராயணன் என்னோட அப்பா இல்லை, நான் அவரோட வளர்ப்பு மகள் தான் அப்படின்னு சொன்னதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சியானாங்க. இப்போ தமிழ் சினிமாவில் சந்தோஷ் நாராயணன் மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருக்காரு. அட்டகத்தி படம் மூலமாக அறிமுகமான இவர் இப்போ நிறைய படங்களுக்கு இசையமைச்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் இருக்காரு. அண்ட் இவரோட இசையாக இருக்கட்டும், அண்ட் இவரோட குரலில் வர அந்த பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல இடத்த பிடிச்சிருக்கு. அண்ட் இவர் திருமணம் பண்ணவங்க மீனாட்சி. அண்ட் இவங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜை தான் சந்தோஷ் நாராயணனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சந்தோஷ் நாராயணன் மீனாட்சியை விட 7.5 வயசு சின்னவர் தான். இருந்தாலும் அவங்க 2 பேரும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் மீனாட்சியோட தி அண்ட் சுதீஷ் இவங்க 2 பேரையுமே சந்தோஷ் நாராயணன் சொந்த பசங்களாக தான் பார்த்துருக்காரு. இப்போ வரைக்கும் சொந்த பசங்களாக தான் பார்த்து அவங்களுக்கு இசை பயணத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. இந்த இசை பயணம் தான் அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்துருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக மீனாட்சி அவர்கள் ஒரு ஈவெண்ட்டில் சந்தோஷ் நாராயணனை 2வது தான் திருமணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் இது வரைக்கும் என்னோட பசங்களான தி அண்ட் சுதீஷ் இவங்க 2 பேரையும் அவரோட பசங்களாக தான் பார்த்துருக்காரு. அதுவும் தியை அவரோட செல்ல மகளாக தான் பார்க்குறாரு. பட் அவர் வளர்ப்பு மகள் தான், ஆனால் அது இது வரைக்கும் அவர் கொஞ்சம் கூட நினச்சதில்லை. அப்படி ஒரு உறவு எங்களுக்குள்ள, அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இதை நிறைய பேர் அவரோட வளர்ப்பு மகள், இது உங்கள் மகள் இல்லையே அப்படின்னு கேட்பாங்க. பட் அதை நாங்களாம் கண்டுக்கவே மாட்டோம். எங்களோட மகள், எங்களோட குடும்பம் தான் அவர் பார்க்குறாரு. அதனால் யாரும் இதை பற்றி தப்பாக பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கேட்டதும் எல்லாருக்கும் ஷாக் ஆனிச்சு. அப்போது தியா அவர்கள் அவரோட சொந்த மகள் இல்லையா, சந்தோஷ் நாராயணனோட வளர்ப்பு மகள் தான் தியா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் வந்தாலும் பட் இதுக்கு தி அகைன் ஒரு ரிப்ளை கொடுத்துறாங்க. அவர் என்னோட அப்பா தான், யார் என்ன சொன்னாலும் என்னோட அப்பா தான், அவர் சொந்த அப்பா தான் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.